தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/10/2014 செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 4:39 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். பொதுவாகவே பூராடம் போராடும் என்பார்கள். இன்றைக்கு முருகப்பெருமான் போராட்டத்திற்கு மும்முரமாக இருக்கின்ற நாள். விடிந்தால் சூரசம்ஹாரம். எனவே முருகப்பெருமான் இன்றைக்கு போரிடுவதற்கு ஆயத்தம் செய்கின்ற நாள். நாம் வாழ்க்கையிலே நம்முடைய கோரிக்கைகளை முருகனிடம் சொன்னால் நிறைவேறும். ஆனால் அந்த கோரிக்கையை இன்று சொல்லலாமா என்று சிந்தித்து பாருங்கள். முருகன் பரபரப்பாக இருக்கும் இன்று தினம் நீங்கள் முருகன் புகழைத்தான் பாட வேண்டுமே தவிர உங்கள் கோரிக்கைகளையெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் முருகன் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக இருப்பார். இன்றைக்கு நீங்கள் இதை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்றால் நாகப்பட்டினத்திற்கு பக்கத்திலே சிக்கல் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த சிக்கலிலே இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று பார்த்தால் நீங்கள் அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். அந்த முருகப்பெருமான் இன்று போராடுவதற்கு தயாராவதனாலே இன்றைக்கு அவர் முகத்திலே வியர்வைகள் முத்துக்களாக உதிரும். வியர்வையாக உதிர்ந்து கொண்டே இருக்கும். குருக்கள் அதை துடைத்து எடுத்து வலித்து தண்ணீராக ஊற்றுவார். இது நாம் கண்கூடாக காணலாம். முருகனுக்கு வியர்க்கும் என்பது ஒரு அதிசயம் அல்லவா? அதற்கு காரணம் அவர் பரபரப்பாக இருக்கின்ற நேரம். எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய குறைகளையோ கோரிக்கைகளையோ அவரிடம் சொல்லலாமா? அதே நேரத்தில் எப்பொழுதுமே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்றாலும் சரி, வைணவாலயங்களுக்கு சென்றாலும் சரி, ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்றாலும் சரி, தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கின்ற பொழுதும் ஒரு திரை மறைவு வைத்து கொடுப்பார்கள். அப்படி அவர்கள் நெய்வேத்திய பொருளை வழங்குகின்ற பொழுது நாம் நம்முடைய கோரிக்கைகளை நினைத்து கொள்ளக்கூடாது. நாமே நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை பார்க்க வந்தான் அப்படின்னா, அப்படி வருகின்ற பொழுது நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் என்ன சொல்கிறோம்? நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படி உட்கார்ந்துருங்க அப்படிம்போம். உணவு அருந்துகின்ற பொழுது யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டோம். நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு வந்து தான் அவருடைய கோரிக்கைகளை கேட்போம். எனவே தான் நைவேத்தியங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் நம்முடைய மனதிலே தியானத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கு முருகப்பெருமான் போரிடுவதற்கு ஆயத்தம் செய்கின்ற நாள். எனவே இன்றைக்கெல்லாம் முருகன் புகழ் பாட வேண்டும். முருகனை பற்றிய பெருமைகளை எல்லாம் பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும். மக்கள் குறைதீர்க்கும் நாள் என்பது போல நாளைய தினம் நீங்கள் இறைவன், அதாவது முருகப்பெருமான் வெற்றி பெற்று வந்த பின்னாலே, சூர சம்ஹாரம் முடித்து வெற்றிவேலனாக அவன் திகழ்ந்த பின்னாலே உங்களுடைய குறைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி நிறைவான வாழ்க்கையை அமைத்து தரச் சொல்லி நீங்கள் கேட்கலாம். முருகப்பெருமான் அருளால் நீங்கள் முன்னேற்றங்களை காண வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வம்பு வழக்குகள் தீர்ந்து வளம் காணும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு என்றால் செலவு 2 மடங்காக வரலாம். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இதை செய்தால் நல்லதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தது அது வேறு விதமாக மாறிப்போகலாம். உறவினர் பகையும் ஏற்படலாம். எனவே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இன்றைக்கு புதியவர்கள் உங்களை வந்து அணுகுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். அது மட்டுமல்ல, ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உற்சாகத்தோடு பணிபுரியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உச்சகுருவின் ஆதிக்கத்தால் உன்னதமான நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறப்போகின்றார்கள். அண்டை அயலாளர்களின் ஒத்துழைப்போடு ஒரு அரிய பணி ஒன்றை செய்து முடிக்கப் போகிறீர்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது வெற்றிகரமாக நடைபெறுவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, இனிமையான நாள். எடுத்த காரியங்களை எளிதில் வெற்றியாக முடியும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டு மழையில் நனையப் போகிறீர்கள். கன்னிராசி நேயர்களே, புத்துணர்ச்சியோடு செயல்படும் நாள். புதுமை படைக்கும் விதத்திலே ஏதேனும் ஒரு அரிய காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வரன்களும் வந்து சேரும். உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது.
வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். செய்தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும். நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவும் மாலை நேரத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, வேலவன் வழிபாட்டால் வெற்றிகளை குவித்துக் கொள்ள வேண்டிய நாள். விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நட்பால் ஆதாயம் அடைவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் கூட வந்து சேரக்கூட நிலை இன்றைக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் செயல்படும் இந்த நாளில் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். புதிய வீடு கட்ட வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாதியில் இந்த பணி மீதியும் நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். வழியில் செல்லும் பொழுது விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வாகனம் மாற்றுவதற்கான தேவைகளும் உருவாகலாம். கும்பராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். காசுபட புழக்கம் அதிகரித்தாலும் கூட சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது. கடன் சுமை குறைவதற்காக எடுத்த முடிவில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். என்ன இருந்தாலும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மீனராசி நேயர்களே, மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உடனுக்குடன் நீங்கள் எடுத்த காரியங்கள் முடிவடைவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். புதனின் பலத்தால் பொருளாதார நிலை உயரும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன. சேமிப்பு உயரும் இந்த நாளே. மேலும் வளர்ச்சியடைய செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வள்ளல் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.